हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण गोविंद हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिधे अच्युतानन्त हे माधवाधोक्षज द्वारकानायक द्रौपदी रक्षक हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे जय श्री कृष्ण श्री जय श्री गुरुभ्यो नमः कृष्ण ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு 45, 46, 47 உமா படி. 45, 46, 47. ஓம். என்னாச்சு? ஏன் வீடியோ வரமாட்டேங்குது? வீடியோ இருக்கே. என்னுடைய வீடியோ இருக்கா? பிளாங்கா இருக்கு. இல்ல இங்க உங்களது பிளாங்கா இல்லப்பா இருக்கு. வீடியோ அதான் பிளாங்கா இருக்கு. இங்க நான் வீடியோ ஆன்ல தான் இருக்கு. வேதா ஃபுல்லா படிக்கணுமா? ரிப்பீட் பண்ண வேடா? 3. ஆமா, ரிப்பீட் படிக்கணும். ரிப்பீட். சொல்லி திருப்பி சொல்லணும். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्द्वन्द्वो नित्यसत्त्वो निर्योगक्षेम आत्मवान् यावानर्थ उदपाने सर्वतः सम्प्लुतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य बीजानतः என்னாச்சு? அக்கா எடுத்து நீ பாடிமா அடுத்த வருஷம். कर्मण्ये वादिकारसे कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन फलेषु मा कर्म फलहेतुर्भूर् मा ते संकोत्स्वकर्मणि இதுல அந்த முதல் 2 ஸ்லோகம் டிஸ்கஷன் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருந்தான். என்ன சொல்றாரு? யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானத. அதுக்கு முன்னால் என்ன? त्रैगुण्य விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்தியசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். அதாவது வேதம் திரைகுண்யம் சத்வ ரஜஸ் தமக்குள்ள இருக்கு. அந்த 3 விஷயத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அதை பற்றி தான் பேசுறது. திரைகுண்ய விஷயா வேதா, அதனுடைய விஷயம்தான் வேதம். ஆனால் நீ நிஸ்திரைகுண்ய பவார்ஜுன,
மூன்று குணங்களுக்கு அப்பால் சென்று விடு. சத்துவம் உயர்ந்தது இல்லை, சத்துவமும் கட்டி போடக்கூடியது, சத்துவத்தையும் தாண்டி போயிடு அப்படிங்கிறார். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ, துவந்த்வ அதே தான், லாபா அலாப, சுக துக்க, அதை தாண்டி வெளியில வந்துரு. துவந்த்வம், துவ அப்படின்னா ரெண்டு. இங்கிலீஷ்ல டூ அப்படின்னு உச்சாரம் பண்றோம், ஆனா TWO அப்படின்னு எழுதுறோம். துவ துவ அது சம்ஸ்கிருத்திலேருந்து போனது. அதனால துவ அப்படின்னா ரெண்டு, துவந்த்வ ரெண்டுக்கு ரெண்டு. இது ரெட்டை, ரெட்டைகள், எதிர்மாறான ரெட்டைகள். அந்த ரெட்டைகள்லேருந்து வெளியில வந்து நிர்த்வந்த்வ. அதே மாதிரி யோகக்ஷேமம் கிடைக்கணும், பாதுகாக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ரெண்டு காரியங்கள். கிடைக்கணும், பாதுகாக்கணும். கார் வாங்கணும், காரை மெயின்டைன் பண்ணணும். வீடு கட்டணும், வீடை மெயின்டைன் பண்ணணும். உடம்ப வளர்க்கணும், உடம்ப பாதுகாக்கணும், நோயிலிருந்து, மழையிலிருந்து, வெயிலிருந்து. இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், நமக்கு தேவையானதை வாங்கணும், அந்த வாங்கியதை பாதுகாக்கணும். தானியங்கள் வீட்டில் ஒரு மூட்டை வாங்கி போட்டு வருஷத்துக்கு போட்டு அதில் வத்த மிளகா போட்டு அதை பாதுகாக்கிற முயற்சி. அப்படி நிர்த்வந்த்வ நித்திய சத்வஸ்தோ, சத்வத்தில் நித்தியமும் நிலைத்திரு. நிர்யோகக்ஷேம ஆத்மாவான், யோகக்ஷேமத்திலேருந்து வெளியில வந்துரு அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆனா அதுல ஒரு கமெண்ட், நம்ம கவனிக்க வேண்டிய கமெண்ட் என்ன? வேதங்கள் திரைகுண்ய விஷயம், ஆனா நீ விஷயத்து நீ நிஸ்திரைகுண்யம் ஆகிவிடுன்னு 14வது அத்தியாயத்துல சொல்றாரு பாரு. குணாதீத்தன் ஆகிவிடு, குணங்களை தாண்டி வந்து விடு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இங்க இது சொல்றது. 2வது ஸ்லோகத்துல அது இன்னும் டேமேஜிங் ஒரு கமெண்ட். என்ன சொல்றார்? எப்படி எல்லா பக்கமும் தண்ணி நிரம்பி இருக்கும் பொழுது சின்ன சின்ன குளம், குட்டை, கிணறு, தண்ணி இருக்கிற கிணறு, நமக்கு தண்ணி, நாம தேவையான தண்ணியை எடுத்துக்கொள்கிற அந்த கிணறுகள், அந்த குளங்கள், அதெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமோ பாருங்க. எல்லா பக்கமும் தண்ணீர் நிரம்பி இருக்கும் பொழுது எப்படி இந்த சின்ன சின்ன சோர்சஸ், தண்ணீரோடைய சோர்சஸ் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிருமோ, அப்படித்தான் இந்த மாதிரி கர்மயோகம், புத்தி யோகத்துல வந்தவனுக்கு இந்த வேதம் அப்படின்னே சொல்ற. இது ரொம்ப சிலருக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகும். எப்படி ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா நமக்கு எல்லாமே வேதம் தான். புத்த மதத்தை ஆதிசங்கரர் அழிச்சதே அவன் வேதத்துக்கு எதிராக இருந்தான்னு சொல்லிதான். வேதம் தான் பேஸ். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கடைசி ரெஃபரன்ஸ் வேதம் தான். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் ஃபைனல். அன்டச்சபிலிட்டி பற்றி குறை சொல்லும்போது அன்டச்சபிலிட்டி பற்றி வேதம் சொல்லியிருக்கா அப்படின்னா இல்லை. அன்டச்சபிலிட்டி பற்றியோ ஜாதிகளுடைய பெயரோ எங்குமே அதெல்லாம் கிடையாது. வர்ணங்கள் சொல்லியிருக்கு, 4 வர்ணங்கள்னு, அது வேதத்திலையும் இருக்கு, கீதையிலையும் இருக்கு. ஆனால் ஜாதி பேரெல்லாம் இல்லை, எங்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் நேற்று ரங்கநாதனுடைய வீடியோ கேளுங்க, அவர் சொல்கிறார், துளுக்க இந்த ஆட்சி வந்து 600-700 வருஷம் கழித்து வெள்ளக்கார இந்த நாட்டில் 1492 வந்த பிறகு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு வளர்ந்த பிறகு 1600 கடைசியில் 1800 ஆரம்பத்தில், அப்போதான் இந்த தேசத்தில் சென்சஸில் ஜாதிங்கிற விஷயமே வெளிப்படையாக அவன் பட்டியலிடுறான். நமக்குள்ள ஒருத்தர நீ உயர்வு தாழ்வு, இதில் முதலியார் உயர்வா, நாயக்கர் உயர்வா, இவன் உயர்வா, நாயுடு உயர்வா, நாயக்கர் உயர்வான்னு நமக்குள்ள உயர்வு தாழ்வு சண்டைகளை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு திட்டத்தோட போட்டது அப்படின்னு ரங்கநாதன் சொல்றாரு. நிறைய எங்குமே நம்முடைய புராணங்கள்லையோ எங்கும் ஜாதிங்கிற பேரு, ஜாதிகளுடைய பேர்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இது வந்து வர்ணங்களோட இது இருக்கு. வேதம் தான் நமக்கு அல்டிமேட் ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஹிந்து தர்மத்தில் இருக்கான்னு சொன்னால் வேதத்தில் இருக்காங்க பார்க்கணும். அதுதான் நமக்கு சொல்லியிருக்கு, வழிகாட்டக்கூடியது. அப்போ அந்த வேதத்தை பற்றி இப்படி ஒரு விஷயம் சொல்கிறார். ஆனால் அது உண்மை. நம்ம வந்து சைக்கிள் கற்றுக்கும் போது குரங்கு பெடல் போட்டு கற்றுக்குறோம். ஆனால் சைக்கிளில் ஏறி உட்காந்து 2 கையும் விட்டு ரோட்டில் ஓட்டும் போது குரங்கு போடல் போட்டாகணும், அதுதானே உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சா எப்படி?
ஆனா அதுக்காக இதை விட்டுறணும்னு சொல்லலை. அது பாதுகாக்கப்படணும், அது எதிர்கால தலைமுறைக்கு போகணும். அதுதான் இவ்வளவு பெரிய சாதுக்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு. ஆனா அது அதை தாண்டி வரும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இவ்வளவு எல்லாமே பிரம்மம்னு சொல்லும்போது வேதம்ங்கிற விஷயத்துக்கு அந்த சின்ன தண்ணீர் சோர்சஸ், குளம், குட்டை, கிணறு மாதிரி தான் வேதத்துடைய இது அப்படிங்கிறார். யாவான் அர்த்த உதப்பானே. உதக்கம்னா தண்ணீர். அதுக்கு எந்த அர்த்தமோ தண்ணீருடைய சோர்சஸ்க்கு யாவானர்த்த உதப்பானே சர்வத்த சம்பிளுத்தோதக்கே. உதக்கம் எல்லா பக்கமும் நிறைந்திருக்கும் பொழுது இந்த உதக்க பானங்கள், உதப்பானங்கள், சின்ன சின்ன குட்டை குளங்கள், அதுக்கு எவ்வளவு அர்த்தமோ அவ்வளவுதான். தாவான் சர்வேஷு வேதேஷு பிரம்மணஸ்ய விஜானத்தக. யார் அறிந்து கொண்ட பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் அவனுக்கு எல்லா வேதங்களும் அந்த அளவுக்கு தான் அர்த்தம்ங்கிறார். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். நிச்சயம் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பூஜை அவசியம். ஆனா பூஜை நம்மளை அடுத்த ஸ்டேஜில் அழைச்சின்னு போகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியோட தரிசனம் பெற்ற பிறகு, நிர்விகல்ப சமாதியோட அனுபவம் பெற்ற பிறகும் காளி பூஜையை விடலை. ஆனா காளி அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு அது அவர் வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்தது. ஆனா அதனுடைய ஃபேசினேஷன் அவர் அதை தாண்டி அவர் உணர்ந்திருந்தார். ஆனா பூஜை விடலை. உண்மைதான், பூஜை இனிமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அதுவும் இருக்கு நம்ம தேசத்துல. சன்னியாசிகளுக்கு இந்த பூஜைகள், இந்த கர்மங்கள், இந்த சடங்குகள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அவெல்லாம் அதெல்லாம் தாண்டி அவன் பழைய ஜன்மம் செத்து போயாச்சு, இது புதிய பிறப்பு. அங்கே அவனுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் கடமைகளும் செய்ய வேண்டியதும் எதுவும் கிடையாது. ஆனா செய்யணும், சமுதாயத்துல உயிரோடு இருக்க வரைக்கும் செய்யணும். ஆனா எந்த விதமான அட்டாச்மெண்ட்டு இல்லாமல் நிர்த்வந்த்வ நிர்யோகக்ஷேம, எதுவும் கிடைக்குங்கிற எண்ணத்தோட, எதுவும் காப்பாற்றப்படுங்கிற எண்ணத்தோட இல்லை, ஆனா செய்யணும் அப்படிங்கிற முறைப்படி இதை எப்படி சொல்ற. ஆனா இதெல்லாம் விட முக்கியமானது அந்த அடுத்த ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூ மாதே சங்கோஸ்து கர்மணி. இது அவசியமா நம்ம இது இன்னைக்கு நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாள் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கர்மங்கள் செய்வதில் மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ், அதிகாரம். செய்வதற்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம், பலன் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் ஸ்டேட்மெண்ட். மா பலேஷு கதாச்சன, நெவர் 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 நெவர், எப்பவும் இல்லை. பழங்கள் மீது உனக்கு அதிகாரம். பழங்களை எடுத்துக்காதன்னு சொல்லலை, பழங்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்றேன். கிடைக்கும், ஏதோ வேலை செஞ்சா அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும். ஆனால் அதன் மேல உனக்கு நான் தான் உழைச்சிருக்கிறேன். எனக்கு இந்த ஒரு சினிமா பத்தி எனக்கு ஞாபகம் வரும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு, என் பணம் எனக்கு மட்டும்தான், என் வீடு எனக்கு மட்டும்தான், என் வண்டி எனக்கு மட்டும்தான். இது இல்லை. அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, அதுக்கு பர்பஸ் இருக்கு. வீடு கட்டும் பொழுது வாசல்ல திண்ண வச்சோம் நம்ம, யாரோ போகிற பயணிகளுக்கு. எனக்கு மட்டும்தான் சொல்லி சுத்தி காம்பவுண்ட் போட்டுக்கல. இப்பெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல அந்த எலக்ட்ரிக் லைன் வெளியில தெரியும், அதுல ஒரு குருவி கூடு கட்டும். வாசல்ல சுவர் இருக்காது, அந்த வேலி இருக்கும். வேலியில புறா கூடு கட்டியிருந்தது ஒரு தடவை நாக்பூர்ல எங்க வீட்டுல. நான் டெய்லி போய் அந்த 4 முட்டை இருந்தது, அதை போய் பார்ப்போம். முட்டாள்தனமா அந்த ஒரு பாதி உடைஞ்ச நிலையில ஒரு முட்டையை நான் அப்படியே கையால பிரிச்சு பார்த்தேன். அந்த புறா செத்து போச்சு, அந்த குஞ்சு. அப்போ இதுக்கு எதுக்குமே இடம் இல்லை, எனக்கு மட்டும்தான். அப்படி ஒரு ராட்சச வாழ்க்கைக்கு நம்ம மெதுவா மாறிட்டு வரோம். என் பணம் எனக்கு மட்டும்தான். கூட பிறந்த தம்பி அவன் குறைவா சம்பாதிக்கிறான், அவனுக்கு அவன் சம்பாதிப்படி வாழட்டும். எனக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நமக்கு மட்டும்தான், இது நம்ம குழந்தைக்கு மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்ந்துட்டு வருது. அவர் சொல்றாரு, நீ உழைச்சிருக்கலாம், உனக்கு மட்டுமே அதுக்கு மேல அதிகாரம் கிடையாது. யூ கேன் டேக், உனக்கு கிடைக்கும், எடுத்துக்கோ, ஆனா அதிகாரம் இருக்குன்னு சொல்லாத. நான் இப்போ டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தேன் ஸ்ரீலங்காவுக்கு. புக் பண்ணிட்டு அங்கே பாகிஸ்தானோட யுத்தம் ஆயிடுத்து.
உடனே வந்து என்னுடைய ட்ரெயின் எல்லாம் கேன்சல் ஆயிடுது. அது எப்படி நான் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்க வேண்டாமா அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. புக் பண்ணுறது மட்டும்தான் என் கையில் இருக்கு, அது மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருக்கு. மற்றதெல்லாம் எங்கோ நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தினால என்னுடைய திட்டம் பாதிக்கப்படலாம், என்னுடைய பலன்கள் பாதிக்கப்படலாம். அறுவடைக்கு தயாரா இருக்கு, வெட்டுறதுக்கு. அப்போ எங்கிருந்தோ லட்சக்கணக்கான அந்த வெட்டுக்கிளி வந்து உட்காருது, வயல் மேல உட்காந்துட்டு ஒரே அரை நிமிஷத்துல முழு வயலை காலி பண்ணிட்டு போயிடுறது. அந்த வெட்டுக்கிளி என்ன என் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் இருக்கா? அதை நான் வரவழைக்க முடியுமா, அல்லது போக வைக்க முடியுமா, என் வயல் மேல உட்காராம தடுக்க முடியுமா? அப்படியே கருமேகம் மாதிரி வருமா வெட்டுக்கிளி கூட்டம்.